நான் நாட்டாம இல்லனாலும் என் 10 வீட்டுக்கு நான் தான் ஓனர் தேய். ஓனர்ங்க முறையில எல்லாரும் என்னைய தான் கூப்பிடுவாங்க. நீ பெரிய ஓனர் தான். உங்க அம்மா யாரு? ஏத்தேய், எங்க அம்மே ஓனர் தான். ஆனா அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணியது, வாடகைக்கு உரியது, காலி பண்ண வைக்கிறது, இந்த வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணியது எல்லாம் நான் தான் தேய். அதனால தான் 10 வீட்டுக்கு என்னைய தான் ஓனர் ஓனர்னு எல்லாரும் சொல்வாங்க. நீ பேசியதெல்லாம் இப்ப நான் கேட்டிட்டு இருக்க. நீ யார் இல்ல என் மகனே எங்க? அவியலா பந்தி வச்சிட்டு இருக்காவ தேய். ஆமா, பந்தி வைக்கிறதுக்கு தான் என் மகன் அங்க இருந்து இங்க வரணும் பால்க. இதுக்கு தான் நீ கூப்பிட்டியா? இல்ல தேய், இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்களே கலந்துக்கிட்டு 4 வாய் சோத்து தின்னுட்டு போட்டு வந்தா கூப்பிட்டேன். நீங்க உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு எழும்பி வர மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்றது? அங்க ஆள் இல்ல. டாடிக்கு ஒரு மர்மமே, அவரும் வரல. வேற பந்தி வைக்க ஆள் இல்லங்கனால தான் என் புருஷனை வைங்கன்னே. பந்தி கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு தே, இப்போ வந்துருவாவ. சீக்கிரம் வர சொல்லு, நான் வீட்டுக்கு போறேன். சரி தே, பேரலாம். ஆமா, ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் மாப்பிள்ளை பாக்கா பொண்ணு பாக்கா ஓ நாத்தனாருக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சே? ஏத்தே, அந்த அக்கறை இருந்ததனால தான் என் தம்பிக்கு அவளை கட்டிதாங்கன்னு கேட்டேன். நீங்க தான் என் தம்பி கலரை காமிச்சு வேண்டாம்னு சொல்லிட்டிய. வேற அக்கறை இருக்கா சக்கரை இருக்கான்னு என்ன அர்த்தம்? அதுக்காக வேற மாப்பிள்ளையே நீ பார்க்க மாட்டா. இப்போ பூ வைக்க வந்திருக்கானே அந்த பிள்ளைக்கு, அந்த மாப்பிள்ளையை நீ தான் பார்த்து சொன்னியா? அடுத்தவளுக்குலாம் செய்யா. என் மகளுக்கு நான் உன் தம்பியை கட்டி வையும்பா. பிடிக்கலன்னா எப்படி கட்ட முடியும்? நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்க பாருங்க. பேரவே நகைலாம் என்னால செஞ்சு போட்டுட்டு இருக்க முடியாது. உன் நகையில இருக்குல்ல, அது போட்டு கட்டி கொடு. என்னது, என் நகையை போட்டு கட்டி கொடுக்கணுமா? ஆமா, உன் தங்கச்சி நீரோசா அவ மட்டும் அவ நாத்தனாருக்கு நகையை போட்டு கட்டி கொடுக்கலாம்ல. நீ போட்டு கட்டி கொடுத்தா என்ன? என்னது, என் தங்கச்சி நீரோஜா அவ நாத்தனாருக்கு நகை போட்டு கட்டி கொடுக்கலாம்? உங்களுக்கு யார் இவ்ளோ சொன்னது? யார் சொல்லுவா? அந்த மீன்காரி தான் சொல்லிட்டு போனா. என்னது, பிசாண்டியா? என்ன அவங்க மோளுக்கு மாப்பிளைய பார்க்கல? மாப்பிளை பார்க்கல, என்னைய தான் மாப்பிளைய வாரன்னு சொல்லிட்டு போனா. என்னது, உங்களையா? ஆமா, நல்ல மாப்பிளையா, டாக்டருக்கு படிச்ச மாப்பிளையா பார்க்கணுமா அவளுக்கு. அப்படின்னு அந்த மீன்காரி சொன்னவளுக்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடை விட பெரிய வீடு இருக்கணுமா மாப்பிளைக்கு. ஓஹோ, அது மட்டும் இல்ல, சொந்தமா கார் இருக்கணுமா. ஆஹா, பேரவே பொண்ணையும் மாப்பிளையும் தனியா வச்சிரணுமா. மாமனார் மாமியார் நாத்தனார்னு எந்த டாச்சரும் கூட இருக்க கூடாதாம். அவ மவளா அவ புருஷனை மட்டும் அந்த வீட்டுல இருக்கணுமா. இவ அடிக்கடி அங்க போய் கும்மி அடிச்சிட்டு வருவாங்களா. சீ, பேதி எடுப்பா மீன்காரி எப்படிலாம் சொல்லி வச்சிருக்கா. இவ மொவா நம்ம பெரிய குபேர வீட்டு மொவா மாதிரி தான் கண்டிஷன் பட்ல மாப்பிளை பார்க்க சொல்லியிருக்கா. இந்த மீன்காரி மட்டும் என் தங்கச்சி கூட கடந்துட்டு அவளை வேலை பார்க்க வைக்க. ஆனா இவ மவளுக்கு மட்டும் மாமனார் மாமியார் இருக்க கூடாது போல்க. நல்லா இருக்குது இந்த மீன்காரி நியாயம். இப்படி இல்லாம கேட்டுக்க, அவளை பாத்திரட்ட நீ கொண்டே அறுத்துப்படி. இது மட்டும் இல்ல, மாப்பிளை இவ்வளவு வசதியா இருக்கணும்னு கேக்குறியே, அப்ப நகை நட்டுலாம் நிறைய எதிர்பார்ப்பாவளேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த மீன்காரி சொல்லியா, என் மார்மவ நகை இருக்கு, ஒண்ணு கவலை எல்லாம் போட்டு கேட்டு கொடுத்துருவேங்க. கல்யாண செலவுக்கு சம்மந்தி கிட்ட வாங்கிக்கிட்டு வாலாம், ரொக்கத்துக்கு சம்மந்தி கிட்ட வாங்கிடுவாலாம். இதெல்லாம் நீங்க பேசாமலே அவ சொல்லுவா. அந்த மீன்காரி உன் தங்கச்சியை தான் அவன் மவனை கட்டி வச்சிருக்கா. அவ அவ்வளவு தைரியமா பேசியா? நீங்கள் வாக்கு கொடுக்காமலே அந்த மீன்காரி இவ்வளவு தைரியமா பேசுவா. நீ என்னடானா உன் பூசம் கூட பிறந்தவா, உன் நாத்தனாரை பத்தி ஒரு நினைப்பு கூட இல்லாம இருக்கா. ஏத்தே, நீங்க முதல்ல மாப்பிளை பார்த்து ரெடி பண்ணுங்க. உங்க மகன் இருக்காம எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க. அந்த மீன்காரிக்கு நாங்க ஒண்ணு ஒரு நாக்கையும் குடுக்கல மூக்கையும் குடுக்கல. பேதி எடுத்த மீன்காரி எதுக்கு அப்படி சொன்னான்னு எனக்கே தெரியல. நீ ரொம்ப நடிக்காத. உங்களுக்கு அந்த மீன்காரியை தான் எங்களை விட பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்க அம்மையை நீ சொல்லாம தான் அவ இவ்வளவு தைரியமா சொல்லிட்டு தெரிய போல. இங்க பாருங்க தேய், நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல, எங்க அம்மையும் சொல்லல. அந்த மீன்காரி சும்மா சொல்லிட்டு தெரியா. அப்புறம் அந்த கருவாட்டுக்கு நீங்க மாப்பிளையும் பார்க்க கூடாது, ஒண்ணும் பார்க்க கூடாது. அதெல்லாம் நீ சொல்லாத, நான் பாப்பே பார்க்காம இருப்பேன். ஏன் இஷ்டம். மாப்பிளை பார்த்து சொன்னா பொண்ணு வீட்லயும் மாப்பிளை வீட்லயும் கமிஷன் வாங்கிடுவேன். அது என்னோட வேலை. நீ இதெல்லாம் தலையிடான்னு சொல்லிட்டேன். அப்போ கமிஷனுக்காக தான் அந்த ரூபி பிள்ளை என் தம்பிக்கு பொண்ணை பார்த்திருக்கிய. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. போதும் தேய், நடிக்காண்டா, எனக்கு எல்லாம் தெரியும். ரூபி அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாவே. நீங்க ரூபாய்க்காக தான் இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கேன்னு நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் சொல்லி அந்த மீன்காரி மோளுக்கு நீங்க மாப்பிளை பார்க்காண்டா. இங்க பாரு, அது ஏன் இஷ்டம். நான் பாப்பே பார்க்காம இருப்பேன். நீ அதை பத்தி பேசாத. நான் பார்த்து சொல்லி அந்த மீன்காரிக்கு பிடிச்சிருந்தா கட்டி கொடுக்கா, இல்லன்னா வேண்டாம்னு சொல்ல போறேன். உனக்கு என்னங்க? உங்களை சொல்லி ஒரு குறைச்சல இல்ல. அந்த மீன்காரியை பார்த்துட்டு அதுக்கு வரவு இருக்கு அவளுக்கு. சரோ, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு சரோ. ஆமா, அங்க இருந்து நீ வேலை செய்யறதுக்கு தான் நீ இப்ப வர சொன்னா போல்க. வா சாத்து பாபு, வீட்டுக்கு போவோம். போலாமா, பசங்க வந்தோடனே பார்த்துட்டு போலாம். அது வரதுக்கு என்ன நேரம் ஆகும் சாத்து பாபு. நான் வீட்டுக்கு போன முதல்ல நீ கொண்டு போய் வீட்டுல விடு. சரிம்மா, வாங்க, உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்து நான் பசங்களை பார்க்க வரேன். எதுக்கு? அந்த வீட்டுல என்ன தட்டு போட்டு சாமான்லாம்
சரோ நான் அம்மா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். ஆமா போனப்புறம் உங்க அம்மா விட்டுருவா போல்க. பெத்த பிள்ளைகளை பார்க்க கூட உங்க அம்மையை கேட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி சரோ நான் கண்டிப்பா விட்டுட்டு வாரேன். போயிட்டு வாங்க நம்ம வீட்டை பார்க்க போவோம். சரி சரோ வாரேன். இந்த கிழவி ரொம்ப ஓவரா தான் போகுது. என் புருஷனை ரொம்ப தான் மிரட்டி வச்சிருக்கு. வீட்டு வேலை முடியட்ட நான் அவரை கூட்டிட்டு இங்க வந்துறேன். குழந்தை குழந்தை குழந்தை. என்ன சில்பாக்கா தலையில அண்டாவோட வந்திருக்கிய? என்னது அண்டாவா? இல்ல குழந்தை, சின்ன பாத்திரம் எடுத்துட்டு வந்தேன். சோறு வாங்கையும் குழம்பு வாங்கையும். என்னது சின்ன பாத்திரமா? இத பார்த்தா சின்ன பாத்திரம் மாதிரியா இருக்கு. நான் ஃபங்க்ஷனுக்கு சோறு பொங்கினதே இவ்வளவு பெரிய பாத்திரம் தான். பாரு குழந்தை, ஃபங்க்ஷனுக்கு சோறு பொங்குறது தான் அண்டா. இது சின்ன பாத்திரம் தான். உங்க அம்மையும் நானும் சோறும் குழம்பும் வாங்கிட்டு போலாம் தான் வந்தோம். சில்பாக்கா யாருக்குனே பந்தி வைக்க முன்னாடியே சாப்பாடு வாங்கிட்டு போனீங்களா? அது சின்ன பாக்ஸ்ல தானே தந்தா. பந்திக்கு பத்தாது பாக்ஸ்ல எல்லாம் இப்ப தர முடியாதுன்னு 2 பேர் சாப்பிடுற மாதிரி தானே தந்தா. அது எப்படி பத்தும்? சில்பாக்கா 2 பேர் தானே இருக்கிய, அது பத்தாதாக்கும். உங்க வீட்டுல என்ன 10-15 பேரா இருக்கிய? அது ராத்திரிக்கு மட்டும் போதும். நாளைக்கு என்ன சாப்பிட? சாப்பாடு நிறைய மிச்சம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் குழந்தை. அதான் வாங்கிட்டு போலாமேனு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தோம். என்னது சாப்பாடு மிச்சமாயி போச்சா? இல்லையே, சாப்பாடுலாம் மிச்சம் வரலையே. அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவியே ஏதோ கோவத்துல போயிட்டாவே. சாப்பாடுலாம் மிச்சமாயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். சில்பாக்கா மாப்பிள்ளை வீட்டு சார்பா வந்ததே மாப்பிள்ளையும் அவங்க அப்பா அம்மாவும் தான். அவியலும் சாப்பிட்டுட்டாவ. நாங்க கூப்பிட்டு நாளுக்குள்ள எல்லாருமே வந்துட்டாவ. சாப்பிட்டுட்டு சாப்பாடும் வாங்கிட்டு போயிட்டாவ. சாப்பாடுலாம் சரியா போச்சா? இப்ப பாத்திரம் தூக்கிட்டு வந்திருக்கிய? அப்படியா? ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். என்னது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இந்த கல்யாணமே நடக்காதுன்னு வெளியே பேசிக்கிட்டியாவே. யார் சொன்னது? அதெல்லாம் நடக்கும் நடக்கும். 1000 பேர் 1000 சொல்லுவாவே, அதெல்லாம் கேட்க முடியுமா? சரி குழந்தை, அண்டால கொஞ்சோள சோறு இருந்தாலும் தா. நாங்க வச்சுக்கிட்டு நாளைக்காவது சாப்பிடுவோம். அண்டால கடந்த வேஸ்டா தானே போவோம். சில்பாக்கா அண்டாவே இப்பதான் கழுவி கமிட்டி போட்டு வரேன். எல்லா சோறும் காலியாகி போச்சு. ஏன்னா சமையல் டேஸ்ட் அப்படி. ராத்திரிக்கு நாங்களே வேற ஏதாவது தான் சமைச்சு சாப்பிட போறோம். குழந்தை, ரசம் மோர்லாம் நிறைய இருந்துச்சுல்ல, அதையாவது தா. ஏக்கா எல்லாத்தையும் சட்டியில பானையில ஊத்திட்டு எடுத்துட்டு போயிட்டாவக்கா. நீங்க கழுவி கமிட்டின மாதிரி லாஸ்டா வந்திருக்கீங்க, என்ன பண்றது? நீ தான் நிறைய வாங்காதீங்க, பந்திக்கு வேணும் 2 பேர் சாப்பிடுற மாதிரி வச்சுட்டா. ஆமா, பந்தியிலே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டாவில்ல. சாப்பிட்டுட்டு எல்லாரும் உங்களை மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சம் நைட்டுக்கு வாங்கிட்டு போனாவ. எங்களுக்கு ராத்திரி சாப்பாடுல எல்லாம் காலியாகி போச்சு. பாயசமுமா காலியாயிட்டு? ஆமா, பாயசம் அப்பவே காலியாகி போச்சு. பந்திக்கு மட்டும் தான் இருந்துச்சு. நான் இந்த வாளி நிறைய பாயசமாவது வாங்கிட்டு போலாம்ல எடுத்துட்டு வந்தேன். இல்லையே, எல்லாம் காலியாகி போச்சே. வேணா நிச்சயத்தோட கல்யாணத்தோட வாங்கிக்கிடுங்க. அம்மா, இதுக்கு தான் நான் அப்பவே வா வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ தான் இழுத்து இழுத்து வரது எட்டால நின்னு கதை விட்டு அங்கேயே நின்னுட்டா. அப்பவே வந்திருந்தா சட்டி முழுக்க சோறு குழம்புலாம் வாங்கியிருக்கலாம். ஏ சௌமி, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க கொண்டு வந்திருக்க பாத்திரத்துல எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போனா என்ன பண்ணுவீங்க? அதுவா, அந்த சோறை 1 வாரம் வச்சு சாப்பிடுற அளவுக்கு எங்க அம்மா நிறைய டெக்னிக் வச்சிருக்கா. என்னது 1 வாரமா? ஆமா, எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள நல்லா சேஃபா வச்சிருவோம். அப்புறம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவோம். சோறு கெட்டு போயிடல சௌமி. அதெல்லாம் கெட்டு போகாது. எங்க அம்மா அதை சூப்பரா ஆக்கி வச்சிருவா. ஓஹோ, அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தீங்களோ? சாப்பாடுலாம் காலியாகி போச்சே. குழந்தை, இனி எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் முதல்ல எங்களுக்கு இது நிறைய சாப்பாடு எடுத்து வச்சிரு. என்னது இது நிறையவா? இதுக்கே 25 கிலோ பொங்கணுமே. குழந்தை, நீ எடுத்து வச்சுட்டா நாங்க வேஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம் குழந்தை. சரிக்கா, அதெல்லாம் பிறகு பாப்போம். குழந்தை, கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஏதோ ப்ராப்ளம்னு நானும் கேள்விப்பட்டேன். சௌமி, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். எல்லாரும் கூடுவோம்ல, அப்ப பாத்துக்க. சரி. அம்மா, எதுக்கு இன்னும் நின்னு முழிச்சிட்டே இருக்கா? வா போவோம். குழந்தை, நாங்க வாரோம். சரிக்கா, போயிட்டு உடனே வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. சரி குழந்தை. இந்த விஷயம் வீட்டுக்குள்ள தான் நடந்துச்சு. யாருமே கிடையாது. அப்போ ஏன் ஓனர் கூட கிடையாது. எப்படிதான் இந்த விஷயம் கசிஞ்சு வெளியே போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வெளியே போகும்போது யாரும் பார்த்துருந்து கிளப்பி விட்டவளோ? இருந்தாலும் இருக்கும். பிறகு மாணிக்கம் வந்த உடனே போய் பேச சொல்லணும்.
சோதனையா தானே இருக்கு, பெரிய சோதனையா தான் இருக்கு. ஏலே, உன் மனசுக்குள்ள யார் யாரும் இருக்காவன்னு எல்லாரும் பேசிக்கிறியாவே? யார்ல இருக்குது? அந்த குழந்தை தான் சொன்னா. ஆமால, பேயம்மா நாயம்மா எல்லாம் தான் சொல்லுது. பேதி இருப்பான். நான் உனக்காக அந்த மஞ்சள் கிளிப்பிள்ளைய பொண்ணு கேட்டேன். அழகா இருக்குது, நல்ல பிள்ளை. டாடி 15 பவுன் பாடியும் காரி. சரி பரவாயில்ல, அந்த பிள்ளையாவது உனக்கு கட்டி வைப்பேன்னு கேட்டேன். அதுக்கு உடனே அந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம், உங்க தம்பினா என் தங்கச்சிக்கு வேண்டவே வேண்டாங்க. அப்படி என்னல குறைஞ்சு போயிட்டான் என் தம்பின்னு கேட்டேன். அதுக்கு அவ சொல்லியா அவன் மனசுக்குள்ள 2 3 ஓடிக்கிட்டு இருக்குங்க. என்னல ஓடுது அப்படி? என்னல சொல்லியா, போய் சொல்றியா? ஏல, அப்படி ஏதாவது மனசுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த நிமிஷத்துல இருந்து அப்படியே அடியோட அழிச்சு விட்டுரு. என்னல, என்ன வந்து போயிங்க? மனசுக்குள்ள ஏதாவது குடுமி கொண்டானே வளர்த்து வச்சிருந்தான்னு வச்சுக்க, தம்பி நீ கூட பார்க்க முடியும். தம்பி சேகரி, அந்த கொண்ட குடுமியெல்லாம் உனக்கு கட்டி வைக்கதான் ஒண்ணுதான், உன்னை கொண்டு போய் கிணத்துல தள்ளியதான் ஒண்ணுதான். அதனால உன் மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிரு. என்னதுல அப்ப மனசுக்குள்ள இருக்குதா? அந்த மீன்காரிக்கு என்னல? சும்மா சும்மாங்கதுல உண்மையை சொல்லி. அந்த மீன்காரிக்கு என்ன? ஏலே, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு அந்த மீனுக்கு என்னல சம்பந்தம்? பியோதி எடுக்க எதுக்குல? அந்த மீன்காரி மூவா உன் மனசுக்குள்ள இருக்காளோ? என்னது? இழுவே சரியில்லையோ, மூஞ்சே சரியில்லையில. நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப புகையுதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ லேசா கரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். பேதி இருப்பான். இதுக்குதான் அந்த கொண்டக்காரியில் கூட அங்கிருந்து பேசாத இங்கிருந்து பேசாதே. அவளை கூப்பிட்டான்னு எங்கேயும் சுத்த போவாதேன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, அந்த குழந்தை பேசியா ஊர் உலகமே பேசும். அமை அடக்கமா வீடும் குடியுமா இருந்தாதான் யாரும் பேச மாட்டாவே. அன்னைக்கு என்னடானா அந்த கருவாட்டத்துக்கு வண்டியில வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி இருக்கா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவ வீட்டை தான் முதல்ல சோடி பெயிண்ட் போயிட்டா. பிறகு பார்த்தா அந்த குடும்பிக்காரி கூட போய் செலுப்பி எடுக்க போறா. என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா? நீ இப்படி இருந்தீங்கன்னா எவனாவது உனக்கு பொண்ணு தருவானால? ஏல, சாமியார் போறியா? ஏல, அந்த மீன்காரிய காதலிக்க? பிறகு எதுக்குல எல்லாத்துக்கும் அந்த பிசாண்டி பிசாண்டி அவ பேரை இழுத்துக்கிட்டு இருக்கா? உன் பேச்சும் சரியில்லை, இழுவையும் சரியில்லை. உனக்கு சீக்கிரத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் சரிபட்டு வரேன்னு நினைக்கேன். உனக்கு மட்டும் போய் பொண்ணு கேட்டா ஒருத்தையும் தர மாட்டீங்கல்வல. அப்படியே எவ்வளவு நான் கட்டிட்டு வந்தாலும் அதையும் தொலைச்சு விடியா நீ. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல எனக்கு தான் பெரிய சோதனையா இருக்கு தம்பி சேகரி. ஏல, எதுக்கு? இங்க பாருல, இப்ப வேண்டாமோ எப்ப வேண்டாமோ, இல்ல எப்பவுமே வேண்டாமோ, அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு எப்ப கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாலும் நான் பாக்குற பொண்ணோட தான் நடக்கும். இந்த குழந்தை சொன்ன மாதிரி உன் மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஷூ கொளுத்தி விட்டுருவேன் சொல்லிட்டேன். போகல, வரும்போதே ஆட்டம், பையன் ஆட்டம். யார் அங்கே காதல் தேவதையா காலாவதியா போன மாத்திரையாண்டிட்டு வரான். என்ன சிலுப்பா, ஃபங்க்ஷன் வீட்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியா? இல்ல மீன்காரக்கா, சாப்பாடு முடிஞ்சிட்டா. என்னது சாப்பாடு முடிஞ்சிட்டா? நிறைய இருந்துச்சு, நான் கூட வீட்டுக்கு வாங்கிட்டு போனேனே. நான் போய் கேக்கும்போது முடிஞ்சிட்டு சட்டி பானையெல்லாம் கழுவி காமிச்சியாச்சுன்னு சொல்லிட்டாக்கா குழந்தை. நாங்க போய் வாங்குறதுக்கு முன்னாடியே எல்லாரும் போய் வாங்கிட்டாவலாம். அப்படியே நீ முன்னகிட்டு போயிருக்க கூடாது. கொஞ்சல கூட சோறு கிடைக்கல. ஏக்கா, அதுக்கு தான் நாங்க முதலே போனோம். குழந்தைதான் அப்போ பந்திக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒழுங்காவே தரலக்கா. ராத்திரிக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு தந்தா, அவ்வளவுதான். அது காணாத சிலுப்பா, இன்னைக்கு சாப்பிட்டு பாடுங்க. மீன்காரக்கா, ஃபங்க்ஷன் வீட்ல சாப்பாடு வாங்கியதே ஒரு வாரம் வச்சு சாப்பிடியதுக்குதான். அதுக்கு இல்லாம போச்சு, அதான் வருத்தமா இருக்குக்கா. சரி, அதான் நிச்சயம் கல்யாணம்லாம் நடக்கல, அப்ப பாத்துக்கிடலாம். ஆமா, எதுவும் கேட்டியல? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய கோவத்துல போன மாதிரி இருந்தே. குழந்தை எதுவும் சொன்னாலா? கேட்டோம்க்கா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கல்யாணம்லாம் நடக்கும்னு சொல்லியா? அப்படியா? இந்த மாப்பிள்ளை பையன் கூட சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. பிரச்சனை இருக்கும்னு தான் நினைக்கேன். சிஸ்டர் அதான் பூ வச்சுட்டாவல்ல, கல்யாணம்லாம் கண்டிப்பா நடக்கும். குழந்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா
இந்த பூ வைக்கிற